TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஒற்றுமையின்மையால் ஆசனங்கள் இழக்கப்பட்டது என்கிறார் இந்திய தூதுவர். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் சட்டபூர்வமானது என்கிறார் ரவி கருணாநாயக்க. வடக்கு கிழக்கு மக்கள் கட்சியை சிரமதானம் செய்துள்ளார்கள் என்கிறார் ராசமாணிக்கம் சாணக்கியன். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நடைபெற்று நிறைவடைந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமையின்மை காரணமாக வடக்கில் பிரதிநிதித்துவ ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே உயர்ஸ்தானிகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாராளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்களுக்கு முதலில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வடக்கில் தமிழ் பிரதிநிதித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் உள்ளிட்டவர்களின் இறுதியான இலங்கை விஜயத்தின் போது நடாத்தப்பட்ட சந்திப்புகளில் தமிழ் கட்சிகள் இடையிலான ஒற்றுமை பற்றி கூறப்பட்டது. அவ்வாறான ஒற்றுமையின்மையின் காரணத்தினால் தற்போது பிரதிநிதித்துவத்தில் பின்னடைகள் ஏற்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். புள்ளி விபரத்திற்காக காரணங்களை வெளிப்படுத்தினாலும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவங்கள் இழக்கப்பட்டுள்ளன என்பது உண்மையான விடயம் என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் சார்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தல், முதலீடுகளை மேலும் அதிகரித்தல், இளைஞர் யுவதிகளின் திறன்களை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் இந்தியாவின் பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்தும் அதிக அளவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு தரப்புகளால் மட்டும்தான் அடுத்து வரும் காலத்தில் அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்து அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும், அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க உள்ளதாக கூறி வருகின்ற நிலையில் புதிய அரசியல் அமைப்பினை அவர்களுக்கு வேண்டிய வகையில் உருவாக்குவதற்கான பெரும்பான்மை பலம் அவர்களுக்கு உள்ளது. ஆகவே தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை அடியொற்றியதாக அந்த முயற்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அமைப்பினை முன்னகர்த்துமாக இருந்தால் அதற்கு எதிராக வடக்கு கிழக்கு மக்கள் நிச்சயமற்ற தமது திரட்சியான எதிர்ப்பினை வெளியிடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக டில்லியுடன் தமிழர்களின் விடயங்கள் சம்பந்தமாக பரந்துபட்ட கலந்துரையாடலுக்காக வாய்ப்பொன்றை பெற்றுத்தருமாறும் உயர்ஸ்தானிகரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் பாராளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுக்களுக்கான பதவி நிலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாராளுமன்ற குழுவின் செயலாளராக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு ஊடக பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவாகி உள்ளதோடு கொறடாவாக தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் தொடர்ச்சியாக பாராளுமன்ற குழு கூட்டத்தினை கிரமமாக நடத்துவதென ஏகோபித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக ஆவண திரட்டொன்றை தயாரிப்பதெனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக தனது நியமனம் சட்டபூர்வமானது என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தெரிவான முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் நேற்று கலந்து கொண்டார். பாராளுமன்றத்துக்கு வருகை தந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பட்டியல் உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு சிலருக்கு மாத்திரம் பிரச்சனை, முழு கட்சிக்கும் பிரச்சனை இல்லை.
ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதுடன் பலமான அரசியல் சக்தியாக அதனை சரியான பாதையில் வழி நடத்துவதில் தனது கவனத்தை செலுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியதுடன் ஒரு சிலரின் நலனுக்காக கட்சி பாதிக்க அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடுகளை மறுசீரமைத்து மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியின் உரையில் மிக தெளிவாக புதிய பாதையில் செல்வதை நோக்கியதாகவே அமைந்திருந்தது. அவரது உரையின் பிரகாரம் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். பொருளாதார எழுச்சி விடயத்தில் பொதுமக்கள் அளித்த ஆணைக்கு அமைவாக திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தினை அடியொற்றியதாகவே அவர்களது பயணம் இருக்கும் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் தயாராக இருக்குமாக இருந்தால் நாம் அரசாங்கத்தோடு மக்களுக்கு பொருத்தமான சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டை மறுசீரமைப்பதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எமது கட்சியையும் சிரமதானம் செய்துள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதொன்று தற்போது இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியே பிரதான கட்சியாக உள்ளது. தமிழ் அரசியல் கட்சிகளும் சிரமதானம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஒரு சிலர் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எமது கட்சியையும் சிரமதானம் செய்துள்ளார்கள். தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சி 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் 6 ஆசனங்களை கைப்பற்றியது. இம்முறை 8ஆக உயர்வடைந்துள்ளது. ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் என்றும் எம்முடனே உள்ளார்கள். நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் என்றும் ஒத்துழைப்பு வழங்க உள்ளோம். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து ஜனாதிபதி பிரதமருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் என்றார் ராசமாணிக்கம் சாணக்கியன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முகமது சாலி நலீம் நியமிக்கப்பட்டுள்ளார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். அவரது பெயர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த பொது தேர்தலில் மட்டக்களப்பு மற்றும் திகாமடுல ஆகிய மாவட்டங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டிருந்ததுடன் 2 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தது. அதற்கமைய அந்த கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டது. அதற்காக ஏறாவூர் நகர சபையின் முன்னாள் தவிசாளரான முகமது சாலி நலீமை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் மரணம் தொடர்பாக இஸ்ரேல் அளித்த அறிக்கைகளை நிராகரித்த நீதிமன்றம் 3 பிடியாணை பிறப்பித்துள்ளது. போர் என்ற பெயரில் இஸ்ரேல் மனிதநேய விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காசாவில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் போர்க்குற்றங்கள் நடந்ததாகவும் கூறி ஹமாஸ் இராணுவ தளபதியாக இருந்து இஸ்ரேலால் கொல்லப்பட்டதாக கருதப்படும் முகமது தெய்ஃப் ஆகியோருக்கும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின், ஜப்பான் உள்ளிட்ட 124 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டுக்குள் இவர்கள் நுழைந்தால் கைது செய்யப்பட வேண்டியது கட்டாயமாகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்திக்காக கடுமையாக உழைத்த எரான் விக்ரமரத்ன, ஹிருனிகா பிரேமச்சந்திர ஆகியோர் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகளினாலேயே தோல்வி அடைந்தார்கள். எனவே இவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம் என அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட எம்பியான ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பிரச்சினைக்கு வெகு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன். கட்சிக்காக கடுமையாக உழைத்த இரான் விக்ரமரத்ன, ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோர் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகளிலாலேயே தோல்வியடைந்தார்கள். இவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம். ஜனாதிபதியின் உரையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாணய நிதியத்துடனான செயற்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனையே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகிறோம். வெளிவிவகார கொள்கை தொடர்பில் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆகவே இது சற்று அவதானிக்கக்கூடிய விடயம். அரசாங்கம் எவ்வகையான வெளிவிவகார கொள்கையை கடைபிடிக்க உள்ளது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் அஷரி சில்வா. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.